மிஞ்சும் 500 ரூபாய் கள்ள நோட்டு அரசு எச்சரிக்கை. அசலை மிஞ்சும் வகையில் புது வகையான 500 கள்ள நோட்டு புழக்கத்திற்கு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. சந்தையில் புழக்கத்துக்கு வந்துள்ள இந்த நோட்டில் ஒரு சிறிய எழுத்துப்பிழை மட்டுமே அது கள்ள நோட்டு என கண்டறிய உதவுகிறது. அசல் நோட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என இருக்கும் கள்ள நோட்டில் உள்ள ரிசர்வில் என்ற எழுத்துக்கு பதிலாக ஏ என இருக்கிறது. உஷாரா இருங்க மக்களே. அமைச்சர் என் நேரு பொய் சொல்கிறார். இபிஎஸ் திருச்சி உறையூர் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் என் நேரு தவறான தகவலை அளித்ததாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வெக்காளியம்மன் கோவில் திருவிழாவில் கொடுத்த குளிர்பானத்தை அருந்தியதில்தான் மக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றார். திருவிழாவில் உறையூர் மக்கள் மட்டுமே பங்கேற்றார்களா? அப்படியெனில் மற்ற பகுதி மக்களுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படவில்லை என கேள்வி எழுப்பினர். டாஸ்மாக் வழக்கில் ஏப்ரல் 23 தீர்ப்பு. டாஸ்மாக் வழக்கில் நாளை மறுநாள் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்ததாக கூறி அதன் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியது சட்ட விரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகமும் டிஎன் அரசும் வழக்கு தொடர்ந்தது. இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை 23ஆம் தேதிக்கு சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்துள்ளது.